பரு பிரச்சனை உள்ளவங்க இந்த மாதிரி சன்லைட் ப்ராப்ளம், சன்லைட் பட்டா ஸ்கின் டேன் ஆகிறவங்க இங்கெல்லாம் வந்து சந்தனம் டெய்லி வந்து உரைச்சி போடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வெயில் காலத்துக்கு இந்த வேணி கட்டிலாம் நிறைய வருவாங்க, அதில் வராமல் நம்ம ஃபேஸை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். அதனால் ஒரு 1000 ரூபா அந்த மாதிரி செலவு பண்ணி ஒரு சின்னதாக ஒரு கட்டி வாங்கிக்கங்க, கட்டை வாங்கி உரைச்சி போடுங்க. நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்க. நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ண நம்ம ஸ்கின் எவ்வளோ வயசானா கூட எங்காவே வச்சுருக்கோம் நம்மளை. சரிங்களா? எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள். சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். பெருசாக நான் வந்து இதை காட்டி எனக்கு ஒரு பெரிய வியூவர்ஸில் நான் வாங்கிக்கணும்னு நினச்சி நான் சொல்லலை, நல்ல மனசில் சொல்கிறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஃப்டர்நூன் சமையல மத்தியானமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன், காலையிலேயே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இங்கே 8:30 தாங்க ஆகுது. பாருங்க, பயங்கரமான வெயில். இங்கே வந்து செம வெயில் அடிக்கும், தாங்க முடியாது. அதனால் மார்னிங்கே சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. ஏசியில் பாருங்கள், ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது கிச்சனில். இருந்தாலும் நம்ம காலையிலே செஞ்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்ல. ஏசியை போட்டு நம்ம சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து இது தாங்க, நம்ம சொரக்காலாம் சொல்லுவான்ல, அது மாதிரி இங்கே வந்து வெள்ளை பூசணிக்காவா சொரக்காவா என்னன்னு தெரியாது, கொஞ்சம் இவ்வளோ பெருசு இருக்கும். வாங்கி மாங்காய் கிடச்சி ஒரு சாம்பார் பொரியல் திங்கக்கிழமை. அதனால் மார்னிங் 8:30க்கு வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு தானேங்க, அதனால் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெயிலும் இருக்குது, மழையே இருக்குது, குளிரும் இருக்குது. இந்த வெயில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெயிலே வரும். இங்கே என்னடா காயை மட்டும் காட்டிகிட்டு இருக்காங்க, முகத்தை காட்டேன்னு நினைக்காதீங்க. முகத்தில் பாருங்கள் வெயிலுக்கு என்ன பண்ணியிருக்கேன்ட்டு. பார்த்தீங்களா, சந்தனம் அப்ளை பண்ணியிருக்கேன். கிச்சன்லேயே வச்சுட்டேன் சந்தனம் கட்டையை பாருங்கள், கிச்சன்லேயே இருக்கா. அப்படி பூசிட்டோம்னா நமக்கு இந்த சன்லைட் இங்கே மூஞ்சில் தான் அடிக்கும், அந்த சன்லைட்லேருந்து தப்பிச்சுக்கலாம். அப்படியே கொஞ்சம் நம்ம முகத்தையே கூலாக்கிக்கலாம் அப்படிங்கிறக்காக வேண்டிதான். என்ன வெயிலாக இருந்தாலும் நான் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி தாங்க செய்வேன். எனக்கு வந்து இந்த காலையிலேயே செஞ்சு வச்சு இந்த குழம்பு சூடு பண்ணி சாப்பிட்றதுலாம் சுத்தமாக பிடிக்காது. ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு அப்படியே சாப்பிட்ணும். அதே மாதிரி அடுத்த நாள் குழம்பு வச்சு சாப்பிட்றதும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஒரு சில சமயத்தில் மீதம் ஆயிடுச்சுன்னா அப்படி பண்ணுவேன். யாருக்கெல்லாம் சொல்லுங்கள், காலையில் நேரத்துலேயே சமையல் பண்ணி அதை வந்து ஆறி விறுவிறுத்து அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. அது வந்து நம்ம டேஸ்ட்டே அது வந்து மாறி நம்ம அப்படி செஞ்சு உடனே அது சாப்பிட்றதுக்குள்ள டேஸ்ட்டும் நம்ம செஞ்சு வச்சு ஆற வச்சுட்டு அது சாப்பிட்றதும் நல்லாவே இருக்குது. நான் வந்து அதனால் ரைஸ் இப்போ குழம்பு பொரியல் ரசம் இதெல்லாம் வச்சிட்டேன்னா ரைஸை வந்து சூடாக நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து 2 o'clock தான் முடிஞ்சு வருவார், ஒர்க் முடிஞ்சு வருவார். அதனால் அவர் அதுக்கு முன்னாடி தான் நான் வைப்பேன். அப்போ சாதம் வந்து நல்லா சூடாக இருக்கும்போது இது எல்லாமே வந்து நம்ம சூடே பண்ண வேண்டியதில்லை, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஒவ்வொருத்தங்க சாதத்தை கூட காலையிலேயே சமைச்சு வச்சுருவாங்க, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க. சின்ன வயசில் எங்கள் வீட்டில் கூட அப்படி தான். எங்கள் அம்மா வந்து அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ். அதனால் எங்கள் அம்மா டீச்சருங்கிறதுனால காலையிலே போய் தான் ஆகணும். அதனால் எங்கள் அம்மா அப்படி தான் செய்வாங்க. எனக்கு சுத்தமாக சின்ன வயசுலேருந்தே அது பிடிக்காது. அதனால் எனக்கு வந்து சாதம் மட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் வைப்பேன். அப்புறம் இப்போ கிளைமேட்டுங்கிறதுனால மார்னிங் செய்கிறேன். ஒரு 8 o'clock இந்த குழம்பு பொரியல்லாம் செய்கிறேன். நாங்களாம் 6 மணிக்கே செய்கிறோமா, 5 மணிக்கே செய்கிறோமா, இதனமா பெருசாக இப்படி செய்கிறேன்னு சொல்லுவீங்களா, அவங்களுக்கு அப்படி சொல்கிறேன். எனக்கு வந்து சீக்கிரமாக செஞ்சு வச்சு அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. அதனால் ரசமுக்கு கலந்துட்டுருக்கேன் பாருங்கள். அவ்வளோதாங்க. இங்கே வந்து கொத்தமல்லிலாம் கூட இங்கே கிடைக்காதுங்க. இந்தியன் ஷாப்பில் போய் தான் கொத்தமல்லி வாங்கணும். நம்ம இங்கே இவங்க கடை வச்சுருக்காங்களே, அரப்ஸ் கடை இருக்குல்ல, அங்கெல்லாம் இது இருக்காது. இது கிடைக்கிறது கூட கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் கிடைக்கும், இந்தியன் ஷாப்ஸில் கிடைக்கும். பாருங்கள், முட்டைக்கோஸ் கேரட் இதெல்லாம் கட் பண்ணிட்டேன், ரசம் கரைச்சி வச்சுட்டேன், அப்புறம் சாம்பார் முடிஞ்சது. சாம்பார் ஆகிறதுக்குள்ளே இதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சுங்க. ஒரு 15 to 20 minutesக்குள்ளே முடிச்சிடலாம் நம்ம எல்லாத்தையுமே. சாம்பார் ஆயாச்சுங்க. இது போடணும், பெருங்காயம் போட்டு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கொத்தமல்லி கடைசியில் தூவி விடணும். சாம்பார் ஆயாச்சுங்க. நீ அடுத்து இதெல்லாம் பொரியல் ரசம் இதெல்லாம் பண்ணணும். பொரியல் ஒரு பக்கம், ரசம் ஒரு பக்கம் வச்சு முடிச்சிடுவேன். அவ்வளோதான். எங்களுக்கு டெய்லியுமே ரசம் வேணுங்க, ரசமும் தயிரும் வேணும். என்ன குழம்பு என்ன பொரியல் அவியல் நீ எத்தனை வேணாலும் செஞ்சுக்கோ, ஆனால் சாப்பிட்டு முடிக்கும்போது கண்டிப்பாக ரசம் தயிரோடு தான் நாங்கள் சாப்பிட்றத முடிப்போங்க. அதனால்
கண்டிப்பாக ரசம் வச்சுருவோம் டெய்லியுமே. பாருங்கள் ரசம் ஆயிடுச்சு, இவ்வளோதாங்க. எங்கள் ரசம் நாங்கள் வைக்கிற ரசம் இங்கே இருக்கவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்குங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ரசத்தை எடுத்து ஊற்றிடலாம். எல்லாம் ஒரே கையில் தாங்க பண்ணணும். ரேஸ்மா கமன்னு இருக்குங்க. எல்லாம் அப்படியே பச்சையாகவே இருக்கும், ஆனால் வெந்திருக்கும். நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லதுங்க. ப்ராப்ளம் சரியாகும். ரெண்டாவது கோல்டு, ரன்னிங் நோஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு சூடாக சாப்பிட்டோம்னாவே சூப்பராக இருக்கும். அதே சமயத்தில் என்ன சாப்பிட்டாலுமே நம்ம கடைசியில் இந்த மாதிரி ரசம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு டைஜஸ்ட் ஈஸியாகும், எது கழிக்காது. அதுக்காக வேண்டி கண்டிப்பாக ரசம் சாப்பிடணுங்க. மிளகு, சீரகம், பூண்டு இதெல்லாம் நம்ம போடுறோம்ல, அதனால் உடம்புக்கு ரொம்பவே நல்லது. தெரியாத புதுசாக சமையல் ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க, புதுசாக குடும்பம் ஆரம்பிச்சிருப்பாங்களே, அந்த குழந்தைங்களுக்காக வேண்டி சொல்கிறேன். பாருங்க, அதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நான் எப்பயுமே சமையல் செய்யும்போது நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், தேங்காய் எண்ணெய் அப்படின்னு ஏதோ 2 எண்ணெய் கண்டிப்பாகவே இருக்குங்க. பொரியலுக்கு கண்டிப்பாக எனக்கு தேங்காய் எண்ணெயில் செய்கிறதா பிடிக்கும், அதனால் எப்பயுமே தேங்காய் எண்ணெயில் தான் சமைப்பேன். பொரியல் ஆகிட்டே இருக்குங்க. பொரியலும் ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். அவ்வளோதான், மார்னிங்கே எல்லாம் முடிச்சாச்சு. இனி நான் வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் எனக்கு எந்த கவலை இல்லை, நான் போய் ரெஸ்ட்டு தாங்க. பொரியல் ஆயிடுச்சுங்க, தேங்காய் போட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான், சமையல் ஓவருங்க. ரெஸ்ட்டு தான் எனக்கு. யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது கொஞ்சம் யூடியூப்ஸ் பார்ப்பேன், அப்புறம் வீடை க்ளீன் பண்ணுவேன், அப்புறம் பாத்திரங்கள்லாம் கழுவுவேன். அவ்வளோதாங்க. சமையல் ஆகிட்டு இருக்கும் போதே டிஃபன் சாப்பிட்டேங்க. மார்னிங் என் ஹஸ்பண்ட் கட் பண்ணி வச்சுருப்பான ஃப்ரூட்ஸ் இருக்குது, எனக்கு கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டு அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். ஏன்னா சாப்பிட மாட்டேன், வேஸ்ட் பண்ணிடுவேன்ட்டு எனக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு போவார். அதை டிஃபன் முடிச்சுட்டு நான் இதை சாப்பிட்ருவேன். இது வந்து பேரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு. ஆப்பிள் பேரிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு, அதை சாப்பிட்டு முடிச்சிடுவேங்க.